அரபாவுடைய மைதானத்துக்கு அரபாண்டு பேர் வைக்கப்பட்டது. எனக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை தான் அரபாவுல தரிச்சிருக்கிறது. சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அது அரபாவுல தரிச்சிருக்கிறது தான். யார் ஒருத்தருக்கு அரபா தவறுமோ ஹஜ்ஜே கூடாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை. அதே போல இந்த நாளுடைய சிறப்பை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆ யௌமி அரஃபா, துஆக்கள்ல சிறந்தது அரபாவுடைய நாள் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துஆன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெருமதியான ஒரு நேரம் தான் அரபாவுடைய நேரம். ஹஜ்ஜுடைய காலம் சுப்ஹானல்லாஹ், இந்த மைதானங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறத நாங்க எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம். நேரடி ஹஜ்ஜுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கடமை அரபாவுடைய கடமை. கடைசி இந்த வருடம் சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையில கடுமையான சூடு, 52க்கு மேல கடுமையான சூடு இருந்தாலும் பரட்ட தலையோட ஹாஜிமார்களை ஹராமோட கல்பியாவோட இந்த மண்ணை வளம் வந்து கொண்டிருப்பாங்க, நடந்து கொண்டிருப்பாங்க. விசேஷமா துவா மட்டும்தான் இந்த மண்ணுல செய்யக்கூடிய மிக பெரும் அமலாக கூட இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நாம் உம்ராவுக்காக வேண்டி வந்தோமோ அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்து இந்த மண்ணை மிதிக்கும் பாக்கியத்தை அனைவருக்கு நசீபாக்குவானாக. அரபாண்டு ஏன் பேர் வைக்கப்பட்டுச்சுன்னா 3 காரணங்கள் இமாமார்கள் சொல்றாங்க. ஒன்று, உலக மக்கள் அனைவருமே ஒரே நேரத்திலே வந்து ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்ளுகிறார்கள் என்ற ஒன்றுக்காக வேண்டி அரபா அறிமுகமானார்கள் என்ற அர்த்தம் இருக்கிறதுனால இதற்குத்தான் அரபாண்டு வைக்கப்பட்டதாக சொல்லுகிறார். இன்னும் சிலர்கள் அதாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னாலே அவர்கள் இருவரும் பல காலங்கள் சந்திக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க எங்கன்னு சொல்லுங்க, எங்க இறங்கினாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்கினாங்க? ஸ்ரீலங்காவில். எங்கட நாட்டுல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் இறங்கினாங்க. அதனாலதான் அந்த ஜித்தாக்கு ஜித்தான்னு பேர் வந்து. ஜித்தான்னு சொல்றது அரபுல பாட்டிக்கு சொல்லுவாங்க. நம்மட பாட்டி யாரு இறங்கின இடம் என்றதுனால அங்க வந்து ஜித்தாண்டு பேர் வைக்கப்பட்டு, அவங்களோட அடக்க ஸ்தலமும் ஜித்தாவுல தான் இருக்கு. சரியான ஒரு கிரௌட். பாப்போம் கொண்டு போவார். இறங்கி போவோம் இன்ஷால்லா. இறங்கி போயிட்டுதான் நாங்க அரபாவுடைய மைதானத்தில் வச்சு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்து. அரபாவுல மிக முக்கியமான ஒரு மஸ்ஜித் இருக்குது. அதுக்கு பேர் மஸ்ஜிது நமீரா. அந்த மஸ்ஜிது நமீரா என்றது ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரம் தொழ முடியுமான ஒரு மஸ்ஜித். அது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரே ஒரு நாள் தான் திறக்கப்படும். அது எந்த நாள்? அரபாவுடைய நாள் மட்டும்தான். அரபாவுடைய குத்துபா, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை நிகழ்த்தப்படுவதும் அந்த மஸ்ஜிதுல தான். அந்த மஸ்ஜித் தான் பாருங்க, எங்களுக்கு மேல மினாரா விளங்குது தானே. இன்ஷால்லா போற நேரம் பார்க்க முடியுமாக இருக்கும். இன்ஷால்லா தூரத்துல விளங்கும். அந்த மஸ்ஜித் தான். அப்ப இரண்டாவது விடயம், அப்ப இவங்க 2 பேரும் மிச்சம் காலமா சந்திக்கல. பல காலங்களுக்கு பின்னால 2 பேரும் சந்திச்ச இடம் அரபாவுடைய மைதானம் என்றதுனால இருவரும் அறிமுகமாகிக் கொண்டார்கள் என்ற ஒன்றுக்காக வேண்டி அரபாண்டு வைக்கப்பட்டதாக இமாமர்கள் சொல்றாங்க. 3வது காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாப் செய்யும் முறையை அரபாவிலே வைத்துதான் படித்துக் கொடுத்தார்கள். அந்த நேரம் அடிக்கடி கேட்பார்களாம் பாஷையில, அவங்களோட பாஷையில அரஃப்த, அதாவது அறிஞ்சீங்களா, விளங்கிச்சுதா. அந்த அடிக்கடி கேட்ட ஒன்றுக்காக வேண்டி, அரஃப்தன்னு கேட்ட ஒன்றுக்காக வேண்டி அரபா என்று வைக்கப்பட்டதாகவும் இமாமர்கள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இறங்குவோம். இறங்கி அப்படியே அரபாவுடைய மைதானத்துக்கு போய் சுருக்கமாக அரபாவுடைய மைதானத்தில் நபியவர்கள் பண்ணி அந்த உரைய கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் திரும்புவோம். பஸ் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிட்டு பாருங்க. பஸ் நம்பர் தெரியும் தானே? 529 529. மறந்துடாதீங்க, மாறி பஸ்ஸுக்கு ஏறிடாதீங்க.
அந்த மாதிரி முன்னூறு ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறதா முன்னூறு போகுது. அடிக்கடி அவன் போவாங்க வருவாங்க, அதை ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பான். சில விஐபிஸ் போய் கொண்டிருப்பான். இந்த மினாவுடைய கூடாரம், இந்த இடத்துக்கு ஒரு பேர் சொல்ல வாதி முஹஸ்ஸர். அதாவது முஹஸ்ஸர் ஏன் சொல்லப்படுதுண்டா, ஆபிரகாமுடைய யானைப்பட வந்த நேரத்துல அழிக்கிறதுக்காக வேண்டி, காபா அழிக்கிறதுக்காக வந்த நேரம் இந்த இடத்துல வச்சு அல்லாஹ் தடுத்தான் யானைகளை. இருந்தாலும் அதையும் மீறி யானைகளை கொண்டு போன ஒன்றுக்காக வேண்டி ஆபிரகாமுடைய 1000 யானைகள் கொண்ட அந்த தடையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அழிச்சானே. அந்த யானைகள் தடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம், வாதி முஹஸ்ஸர் சொல்லுவான் இந்த இடத்துல. இப்ப முன்னால வரப்போது முக்கியமான ஒரு இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சிறு வயதில் அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த நேரம் அழைத்து வந்தார்கள். இன்னைக்கு யாரும் தூக்கம் இல்ல தானே, பாத்துக்கோங்க, இடது பக்கம் பாத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பாலத்துக்கு கீழே தான் இது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். என்னதான் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற பொருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் புதிய வயதுல கிடைச்ச குழந்தை என்றதுனால ஒரு கவலை உள்ளத்துல இருந்துச்சுதான், இதுக்காக இல்லாம இருக்கல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றா தன்னை புள்ளைய கூட குர்பான் கொடுக்கிறதுக்கு தயாரானாங்கண்டா. அன்பார்ந்தவர்களே, எமக்கு நேசமான எத்தனை விடயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் குர்பான் கொடுத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய தொழில ஒரு தொழுகைக்காக வேண்டிய குர்பான் கொடுக்க முடியாத ஒரு தரத்துல தான் நம்முடைய ஈமான் இருக்குது, கோடிகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில அது செலவழிக்கிறதுக்கு, குர்பான் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈமான் வரலன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு பார்க்கிறேன் நம்மள எவ்வளவு குறையோடு இருக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல மிக பெரும் படிப்பினை தண்ட புள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் தாரியா உருவாக்கினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட கட்டளை என்று மகன்கிட்ட சொன்னதோட மகன் சொன்ன வார்த்தை என்னது, யா அபதி ஃஅல் மா துஅமர். வாப்பா, அல்லாஹ்ட கட்டளைன்னா நீங்க உடனே நிறைவேற்றுவீங்கன்னா. இடது பக்கம் பாருங்க, முன்னால பஸ் நிப்பாட்டிக்கிட்ட இடது பக்கம் பாருங்க. இந்த மலையில ஒரு சின்ன செக் பாயிண்ட் ஒண்ணு மாதிரி, மலையில ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட் ஒண்ணு மாதிரி. அந்த பாருங்க மேல உயரத்துல பாத்தீங்களா, மேல உயரத்துல பாத்தீங்களா செக் பாயிண்ட். அங்க பாருங்க, அங்க பாருங்க உயரத்து, அங்க பொங்கல்ல பாருங்க. ஒரு சின்ன ஒரு குப்பாடு மாதிரி இருக்குது. அந்த இடம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கொண்டு போன இடம் அறுக்கிறதுக்காக வேண்டி. அந்த இடம் ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு மேலதான் அது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு உள்பகுதியில் ஒரு கல் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, என்ன செஞ்சாங்க, மகனை சொன்னா, மகன்கிட்ட சொன்னா 3 தடவை கனவு கண்டதோட தான் அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு நபிமாருடைய கனவு வகியே. அதனால மகன்கிட்ட போய் சொன்னாங்க, மகனே, அல்லாஹ்வுடைய இப்படி ஒரு கட்டளை, உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டதோட மகன் சொன்ன வார்த்தை, வாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா உடனே நிறைவேற்றணும். மகனுக்கு தெரியும் இந்த கழுத்து போகுதுன்னு தெரியும். இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று நினைத்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வளர்த்து விட்ட மிக பெரும் ஈமான் தாரியும் உலகத்துக்கே படிப்பினையான ஒரு செல்வ புதல்வனுமான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நிறைய பெற்றோருக்கு ஆசை ஒன்று இருக்கிறது, எந்த புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கணும். நான் சொன்னா கூப்பிட்டா வரணும், படுடா கழுத்தறுக்க போறோம்னாலும் படுத்துடணும், எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆனா அப்படி நினைக்கிற உம்மா வாப்பாக்கு ஆசை இல்ல. நான் ஒரு இஸ்மாயிலா, அதாவது நான் ஒரு இப்ராஹிமா, ஒரு ஹாஜரா வாழணும்னு எண்ணம் இல்லைண்டா, அந்த உம்மா வாப்பாக்கு எப்படி ஒரு இஸ்மாயில் கிடைக்க போகுது? அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சீராகினால் நம்முடைய சந்ததிகள் சீராகுவார்கள். நாம் சீராகினால் என்னதான் ஒரு குப்பை கூலத்தில் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஒரு முத்தாகத்தான் உருவாக்குவாங்க. வல்லவன் நல்ல நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்குளிர்ச்சிகளாக சாலிஹானவர்களாக, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முத்தாக, ஒரு சொத்தாக, ஒரு பொக்கிஷமாக கொடுத்தானோ, அப்படி பொக்கிஷங்களாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு உருவாக்கி தந்தருவானா. நான் இந்த பிரிட்ஜுக்கு மேல ஏறின தொடைகளை பார்க்கலும் ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எங்களுக்கு முன்னால ஒரு மஸ்ஜித்,
பாருங்க மேல ஒரு விளங்குதா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு மஸ்ஜித் வந்துருக்கு. அந்த மஸ்ஜிதுக்கு பேர் அந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் கைப். சுமார் 25 நபிமார்கள் தொழுத இடம். எத்தனை? 25 நபிமார்கள் தொழுது இருக்கிறாங்க அந்த இடத்துல. எத்தனை இடம் இருக்குது? இப்ப உன வலது இடது பக்கம் எல்லாம் பாருங்க. ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான இடம் யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் ஹாஜிமார்கள் தரித்திருக்கக்கூடிய மினாவுடைய கூடாரம் தான். ஜம்ராக்கள் 3 இருக்குது. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுகரா. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுகரா என்ற 3 அதாவது ஜம்ராக்கள் இருக்கு. ஷைத்தானை கல்லடிக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த 3 இடமும் எதற்காக எப்படி வந்தது என்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கல்லடிக்கிறாங்க, 2வது மனைவி, 3வது மகன். எப்ப கல்லடிச்சாங்க ஷைத்தானுக்கு? ஏன் கல்லடிச்சாங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? அட ஷைத்தானுக்கு கல்லடிச்சாங்கன்னா ஏன் கல்லடிச்சாங்க? ஷைத்தான் என்ன செஞ்சதுக்காக கல்லடிச்சாங்க? அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல நீங்க படிக்க வேண்டிய பாடம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் விட்ட கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு மகனை கையோட பிடிச்சு கொண்டு வாரா. இப்ப ஷைத்தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தள்ளாத வயதுல கிடைச்ச புள்ள, முதிய வயதுல கிடைச்ச புள்ள, இந்த புள்ளைய அல்லாஹ் சொன்னான் நீங்க அறுக்க கொண்டு போறீங்களே, அறிவிருக்குதா? ஷைத்தான் அப்படிதான் வருவான். நல்லவு சொல்ற மாதிரி வருவான், நல்லவ மாதிரி வந்து என்னத்தையும் ஒரு பொம்பையை போட்டு போய்த்திருவான். அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட கட்டளையை தடுக்கிறானே, 7 கல் எடுத்து அடிச்சாங்க ஷைத்தானுக்கு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஜம்ரான்னு சொல்லி பேர். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சான். இவங்கள்ட்ட அவனுக்கு சப்ஜெக்ட் நடக்கல, மனைவிட்ட போறான். ஏன்னா சாரி கேளு மனைவி கிட்டன்னு சொல்லி போறான். பாத்தியா, உன்ட கணவன் தான் கூட்டிட்டு போறா, உனக்கு மாதிரி இல்ல. வயசான மூதாட்டி ஆயின புறம் கிடைச்ச புள்ளை அறுக்க கொண்டு போறாரே, ஒரே ஒரு புள்ள, நீ சரி சொல்லக்கூடாதா? அந்த நேரம் மனைவி ஹாஜருமா என்ன செஞ்சாங்க? 7 கல்ல புறக்கி அடிச்சாங்க ஷைத்தானு. ஏன் அல்லாஹ்வோட கட்டளை தடுக்கிறியா? அதுதான் ஜம்ரத்துல் உஸ்தா. ஜம்ரத்துல் சுகரா, சின்ன கல்லடிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல யாரு கல்லடிச்சது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மகனை பார்த்து சொன்னான் ஷைத்தான், உம்மா வாப்பாக்கு தான் விளங்குது இல்ல, உன்னை அறுக்க கொண்டு போறாங்க வாப்பா, உனக்கு தெரியலையா? நீ சரி எங்கேயாவது தப்பி ஓடிடு. ஷைத்தான் நல்லது சொல்ற மாதிரி சொன்னான். இந்த இடத்தோட மினாவுடைய கூடாரம் முடிஞ்சாச்சு. இது வேற பகுதி ஆரம்பிக்கும். அந்த பகுதியில தான் ஜபலுன் நூர், அரபா, அதாவது ஜபலுன் நூர்னு சொல்லக்கூடிய அந்த 7 கல்லு, 21 கல்லு அடிக்கிறத கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜுடைய கடமையில. அன்பார்ந்தவர்களே, நாம பார்த்தோம் மினாவுடைய கூடாரம். சில வருடங்களுக்கு முன்னால் மினாவுடைய கூடாரம் பத்தி எரிஞ்சிச்சு. அதுல பல ஹாஜிமார்கள் கறிக்கட்டையா போனாங்க, நிறைய பேர் ஷஹீதானாங்க. ஏன்னா அவசரமா தீப்பிடிக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த மெட்டீரியல் இருந்துச்சு. அதுக்கு பின்னால இப்ப இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் இருக்கிற நெருப்பு பத்தினாலும் அதை என்ன செய்ய மாட்டாரு, பத்தி பிடிக்காது. அப்படியான ஒரு மெட்டீரியல். இதுல வந்து எங்களுக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டுடைய ஒரு உற்பத்தி தான் இது. காபுல் லங்கான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு நிறுவனத்துடைய ஒரு ஏற்பாட்டின் கீழே தான் இது என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டிருக்குது, தைக்கப்பட்டிருக்குது. இது வந்து லேசர் நெருப்பு பிடிக்காது. அல்லாஹ் அனைவருக்கு வந்த மினாவுடைய கூடாரத்தில் தங்குவதற்குரிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஓரிடங்கள் எல்லாத்திலையும் துவா செய்யுங்க, ஓரிடங்கள் எல்லாத்திலையும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நாங்க எந்த இடத்துல கேட்கிற துவா அல்லாஹ் கபூல் செய்ய போறாண்டு எங்களுக்கே தெரியாது. அப்படிதானே? எந்த இடத்துல கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய போறான்னு தெரியாது. அதனால முக்கியமான இடங்கள் எல்லாத்திலையும் துவா செய்யுங்க இன்ஷா. இப்ப நான் ஒரு முக்கியமான சில விஷயம் சொல்லி தர போறேன். யாரும் தூங்காம கேளுங்க இன்ஷா. யாரும் தூங்க வேணாங்க. பிரயாணம் இன்னொரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் இன்ஷா. என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் சவாபுக்காக வேண்டி போறோம் காபா கிட்ட போறோம். காபாவுல மிக முக்கியமான துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்தை நான் சொல்லி தர போறேன்.
கடைசியில நான் கேட்பேன், தாய்ப்புடைய பயணத்தில் நீங்க எல்லாரும் துவா செஞ்சீங்களா? துவா செஞ்சிருக்கணும் எல்லா இடத்துலயும். நீஷா டார்கெட் பண்ணுங்க. அதாவது போகக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல சரி நான் துவா செய்வேன். முதலாவது காபாவுடைய 4 மூலைகள். முதலாவது மூலை ஹஜர் அஸ்வதுடைய மூலை. கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க எல்லாரும்? ஹஜர் அஸ்வதுடைய மூலை. அந்த ஹஜர் அஸ்வது கிட்ட இருந்து யாரு துவா செய்வாரோ அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். நாங்க நினைச்சிடக்கூடாது சாதாரணமா ஹஜர் அஸ்வது. அது சொர்க்கத்துடைய கல்லு. இறக்கப்படக்கூடிய நேரம் பாலை விட வெண்மையாக இருந்தது. சஹீஹான ஹதீஸ். பாலை விட வெண்மையாக இருந்தது. அதே போல நபி அவங்க சொன்னாங்க, சவ்வதத்து ஹதாய பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவங்கள் தான் அதை கருப்பாக்கிச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கருப்பு நிறமா இருக்கு. காரணம் என்ன? பாவங்களை அது உறிஞ்சி அது கருப்பு நிறமாக ஆகிடும். பாவம் என்றாலே ஒரு கருப்பு புள்ளி. சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள்ல கருப்பு புள்ளிகள் விழுந்துடாம நாம பாதுகாத்துக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எல்லாரும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொன்னோம். எதை பார்த்து? ஹஜர் அஸ்வதை பார்த்து சொன்னோமா இல்லையா? நாங்க பார்த்து சொன்ன மாதிரி ஹஜர் அஸ்வத் எங்களை பார்த்துச்சு. சந்தேகமே இல்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் ஹஜர் அஸ்வதுக்கு 2 கண்ணை கொடுப்பான், ஒரு நாவை கொடுப்பான். நபி அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் அந்த ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டார்களோ அல்லது சைக்கிளை செய்தார்களோ பார்த்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாளை மறுமையிலே ஹஜர் அஸ்வத் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை நான் பார்த்தேன் அல்லாஹ். என்ன நாளைக்கு அல்லாஹ் கொடுக்க போறான், அதுக்கு நாவை கொடுக்க போறான். நான் இவரை பார்த்தேன் யா அல்லாஹ், எனக்கு முன்னால வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொன்னாரு யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தால் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதனால தவாஃபுகள் அதிகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அது போல நபி அவங்க சொன்னாங்க, அதாவது முக்கியமா சொல்லப்பட்ட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அந்த ஹஜர் அஸ்வதுடைய கல்லு இருக்கக்கூடிய மூலை. 2வது ருக்னு ஷாம்னு சொல்லக்கூடிய அடுத்த மூலை இருக்குது. அது அந்த மூலையில தான் ஹத்தீம் என்ற அரைவட்டம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஹத்தீம் என்ற அரைவட்டத்தை பாத்தீங்கன்னா அரை செவர் கட்டிருக்குது. அது வந்து காபாவுக்கு உட்பட்ட பகுதி. ஆரம்ப காலம் அந்த குறைஷியர்கள் காபாவை கட்டக்கூடிய நேரம் சுத்தமான ஹலாலான பணத்தை கொண்டு கட்டினான். கட்டிக்கொண்டு போற நேரம் ஹலாலான பணம் முடிஞ்சிச்சு. அதோட அந்த இடத்தை அப்படியே விட்டாங்க, கடைசி வரையும் கட்டல. அதுதான் அது அரை வட்டமாக அரை சிவராக இருப்பதற்கு காரணம். அந்த இடத்துக்குள்ளுக்கு தொழுவது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? சல்லூஃபி முஸல்லில் அஹ்யார். சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன் சொன்னாங்க, நல்லவர்கள் தொழுத இடத்துல போய் தொழுங்கண்டா. காலையில அது ஓபன் பண்ணப்பட்டது. காலையில 8:30க்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹத்தீம் ஓபன் பண்ணப்படும். அந்த அரை வட்டம், அதுக்கு பேர் ஹத்தீம். இன்னொரு பேர் சொல்லுவான் ஹிஜ்ரே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அறை ரூம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓய்வு எடுக்கிறது அதுக்குள்ள வந்து படுப்பாங்களாம். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க சொன்னாங்க, காபாவுக்குள்ள தொழுவுக்கு ஆசையா இருக்கிறது யார சொல்லலாம். நபி அவங்க சொன்னாங்க, போ அந்த ஹத்தீமுலுக்கு தொழு, அரை வட்டத்துக்குள்ள தொழு. அதுக்குள்ள தொழுவது காபாவுக்குள்ள தொழுகிற மாதிரி. ஏன்? காபாவுடைய ஒரு பகுதி தான் அது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹத்தீமும் துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடம். அந்த ஹத்தீமுக்குள்ள இருந்து பாருங்க, மேல தங்க பீலி வழங்கிச்சு அவங்களுக்கு. மீசாபுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய பீலி துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடம். காபாவுடைய 4 மூலைகள்ல ருக்னு ஷாம்னு சொல்லக்கூடிய ஹத்தீமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலை துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடம். ருக்னுல் இராக்னு சொல்லக்கூடிய அடுத்த மூலை துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடம். அதே போல ருக்னுல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த கோல்ட் border போடப்பட்ட மூலை, அதுவும் துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடம். அந்த இடங்கள்ல இருந்து நிறைய துஆ செய்யுங்க. இப்ப நாங்க ஒரு இடம் வந்திருக்கிறோம் பாருங்க, உங்களோட வலது பக்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் கிட்டவாகிற நேரம். ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். மத்த நான் ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். வலது பக்கம் கொஞ்சம் முன்னுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் முன்பகுதியில பாருங்க. ஒரு அதாவது ஒட்டகத்துடைய குமிழ் போன்ற அமைப்புல ஒரு மலை அமைஞ்சிருக்குது பாத்தீங்களா? அதுக்கு தான் சொல்ல ஜபலுன் நூர், ஒளிமிக்க மலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தியானித்த மலை அது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் முதல் இறக்கப்பட்ட மலை. குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட மலை தான் இது. முதல் என்ன வசனத்தை அல்லாஹ் இறக்கினான்? சூரத்துல் அலக்குடைய 5 வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானம் செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்தா பாருங்க, இடது பக்கம் மேல மக்கள் ஏறிக்கொண்டிருக்கிறான். நாங்களும் சமீபத்தில் ஏறணும். இந்த மலை மக்காவுடைய மலைகள்ல 2வது உயரமான மலை. 730 மீட்டர் உயரமான மலை சௌர். 670 மீட்டர் உயரமான மலை தான் இது ஹிராக் குகை. அதாவது ஹிராக் அமைந்திருக்கக்கூடிய ஜபலு நூர் என்ற மலை. இந்த மலைக்கு ஆரம்பத்துல ஜபலு நூர் என்ற பேர் இருக்கல்ல. என்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளிமிக்க வேதம் குர்ஆனை இறக்கினானோ அதுக்கு பின்னால இந்த மலைக்கு வைக்கப்பட்ட பேர் ஒளிமிக்க மலை ஜபலு நூர் என்ற வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்க போறீங்களா? போமா இன்ஷா அல்லாஹ். போமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 40வது வயதுல தியானம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் வானத்துக்கு அரசர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. மலக்குமாருடைய தலைவர் வந்து நபி அவர்களிடத்துல சொன்னாங்க, இக்ரா யா முஹம்மது, முஹம்மது ஓதுவீராக. நபி அவங்க சொன்னாங்கம்மா கேட்டார், எனக்கு ஓத தெரியாது. 2 தடவை 3 தடவை சொன்னாங்க. 3வது தடவை கட்டி அணைச்சிட்டு சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم என்ற 5 வசனங்களை ஓதினாங்க. கட்டி பிடிச்சு ஓதினாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓதினாங்க. அந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் இந்த ஹிராக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஜபலு நூர் என்ற மலையில. வலது பக்கத்துல பார்த்தா கிட்டவாகிற நேரம் பாருங்க. மேல ஏற்றம் ஏறக்கூடிய நேரத்துல மக்கள் ஏறுவது விளங்கும். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த இடத்துல நாம் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. ஆனா அந்த தியாகத்துல ஒரு சிறிதளவாவது நான் செஞ்சேனா, குர்ஆனுக்கு உதவி செஞ்சேனா, குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு உதவி செஞ்சேனா, ஓதி கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்களுக்கு உதவி செஞ்சேனா? யோசிச்சு பாருங்க. மாஷா அல்லாஹ், செய்யக்கூடியவங்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு அதனுடைய நன்மை தெரியும். அது மாதிரி நாங்களும் அதுல பங்குதாரிகள் ஆகணும். செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கள்லாம் மேலும் மேலும் பரக்கத்துகளை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றுமே எம்மை விட்டு பிரிக்க கூடாத ஒரு நண்பன் தான் குர்ஆன். அதைவிட ஒரு நண்பர் யாருமே கிடையாது. தவறுகள் செய்யும் போது எம்மை தட்டி தடுக்கக்கூடிய ஒரு நண்பன், வழிகேட்டில் போகக்கூடிய நேரம் நேர்வழிக்கு கூட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நண்பன் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ஒரு அடியானுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். அஸ்ஸியாம் வல் குர்ஆன். குர்ஆன் சொல்லுமாம், யா அல்லாஹ், இரவு காலங்கள்ல என்னை இவன் ஓதினான், யா அல்லாஹ், இவன் விஷயத்துல என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் சொல்லுமா. அந்த சிபாரிசுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்நாளிலே எம்முடைய பேர் எழுதப்பட்ட ஒரு குர்ஆன் எம்மிடம் என்றுமே இருக்க வேண்டும். இன்ஷா இல்லை என்று சொன்ன இந்த கண்ணியமான மண்ணிலே ஒரு குர்ஆனை வாங்கி உங்களோட பேர் எழுதி அதை நீங்க உங்களோட கையோட வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் பூராக அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்க. அடையாளம் வச்சு ஓதுங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்க. அது சொர்க்கத்துடைய படித்தரங்களை அதிகப்படுத்தி கொண்டே போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் குர்ஆனுடையவர்களாக கபூல் செய்வானா.